வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிசி குரூப் 4 2025க்கான காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய காலி பணியிடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 3935 அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த காலி பணியிடம் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளில் வெளியிட்ட அந்த குரூப் 4 வேகன்சி கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப கம்மி அப்படின்னு நம்ம எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது கரெக்டான வேகன்சி தானா இல்லை இன்னும் வருமா அப்படின்ற கேள்வி நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பாக இதனுடைய காலி பணியிடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. இந்த காலிப்பணி அப்படின்றது எப்பயுமே எல்லா வருஷமும் நீங்கள் நம்ம பார்த்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, டென்டேட்டிவாக தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி நம்ம சிவி போயிட்டு வர வரைக்கும் அந்த காலிப்பணியிடம் நிரந்தரமானது இல்லை. அவங்க சொன்னது நிரந்தரமாக இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த வருடமும் அதே போல் தான் டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த காலிப்பணியிடந்து தற்காலிகமான ஒரு காலி பணியிடம் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எந்தெந்த துறையிலேருந்து அவங்களுக்கு கரெக்டான டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க 3935 அறிவிச்சிருக்காங்க. பட் ஆனால் போன குரூப் 4 போனவங்களுக்கு இன்னும் ஒரு சில துறையில் அவங்களுக்கு போஸ்டிங்ஸே இன்னும் அலாட்மெண்ட் கொடுக்கல, ஆர்டர் காப்பி வாங்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். குறிப்பாக சொல்லப்போனால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, அதேமாதிரி காவல்துறை, இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இன்னமும் வேகன்சி ஃபில் பண்ணாமல் போன குரூப் 4 பாஸ் பண்ணவங்களுக்குலாம் இன்னமும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் காலி பண்ணிவிடுவோம், இன்னும் நிரப்பப்படலை. ஸோ அந்த வேகன்சி இன்னும் எவ்வளோ இருக்குது, அவங்களுக்கு கொடுத்தது போக மீதி வேகன்சி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த துறை வாரியான ஒரு டேட்டாஸ் நம்ம போர்டுக்கு சரியாக கிடச்சிருக்காது. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம டேட்டஸ் அதாவது இந்த ஏப்ரல் 25 நான் கொடுத்துட்றேன், நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னதுனால அவசரமாக எந்தெந்த துறையிலேருந்து அவங்களுக்கு கரெக்டான டேட்டாஸ் கிடச்சிச்சோ அதை வச்சு மட்டும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நோட்டிஃபிகேஷன் சொன்ன டேட்டில் வெளியிடணுமே அப்படின்றதுக்காக வெளியிட்டிருக்காங்க. இது முற்றிலும் என்ன சொல்கிறது, மாற்றக்கூடிய ஒன்று தான். கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படின்ற போல் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான தாட்ஸோடு அது வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு அது நல்லது தானே இன்னும் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னோம்னா, இப்போ வேகன்சி 8000 10,000 அப்படின்னு நம்ம சொல்லி வெளியிட்டிருந்தாங்கன்னா சாதாரணமாக சும்மா இருக்கவங்க கூட 10வது முடிச்சவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, இதுக்கு முன்னாடியே குரூப் 4 பற்றி என்னென்ன தெரிஞ்சிருக்காது. ஆனாலும் எல்லோரும் அப்ளை பண்ணுறாங்க, நம்மளும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. நம்மளும் அது கடந்த ஆண்டுகளில் பார்த்துருப்போம். லட்சக்கணக்கில் 10 லட்சம் 20 லட்சம் தாண்டி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணுறவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் அப்படின்றது. இந்த மாதிரி கம்மியாக வேகன்சி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதிகப்படுத்தினா இதில் நல்லா படிக்கிறவங்க மட்டும்தான் அதை அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு பண்ணுவாங்க. மற்றவங்க சாதாரணமாக படிக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க சும்மா அந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நினைப்பாங்க, கம்மியான வேகன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் மற்றவங்க மாதிரி நல்லா படிச்சிருந்தால் நம்ம பரவாயில்ல அப்ளை பண்ணலாம், ஏதோ நம்ம ஓரளவுக்கு படிச்சிருக்கோம், இதுக்கு போய் நம்ம போட்டிட்டு போட முடியுமா, கம்மியான வேகன்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் ஏற்படுறதுக்கு நமக்கு வாய்ப்பாக இருக்குது. அப்போ போட்டியாளர் குறையும் போது நமக்கும் வேகன்சியும் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்றது நமக்கு தெரியும். அப்போ படிக்கிறது நம்ம எப்பயும் போல் படிச்சுட்டே இருக்க போகிறோம், நமக்கு தேவையான போஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் கவலைப்பட கண்டிப்பாக வேகன்சி அதிகப்படுத்துவாங்க. ஸோ இது 3935 ஒரு தற்காலிகமான அறிவிப்பு தான். அப்போ எல்லா துறைகளும் இன்னும் காலி பணியிடங்கள் காலியாகிறத இன்னும் சரியான முறையில் அவங்களுக்கு சேரலை. அது கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது எழுதி பிடிச்ச பிறகோ அதோடைய வேகன்சி கிட்டத்தட்ட 8000 வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், மைண்டில் வச்சுங்க. இப்போ நடந்துக்கிற கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஆண்டு தான் இருக்க போகிறாங்க. அதனால் அவங்க போகும்பொழுது வேகன்சி ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த எலெக்ஷனுக்கு இதை ஒரு காரணம் காட்டி ஓட்டு வாங்க தான் எல்லோரும் பார்ப்பாங்களே தவிர அவங்க மேலே தப்பான எண்ணத்தை வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட ஓட்டு கேட்க வர போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்களும் அந்த தாட்ஸோடு தான் இருப்பாங்க. இது முழுக்க ஒரு தற்காலிகமான காலி பணியிடம் தான் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் இதை பயப்படாமல் படிங்க, கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். கடைசியாக ஒரு மோட்டிவேஷன் கதையோடு நம்ம முடிச்சலாம்னு நினைக்கிறேன். ஸோ சமீபத்தில் ஒரு முக்கியமான டாக் ஊடகங்களில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது என்னென்னா, இசைஞானி இளையராஜா அவர்கள் தன்னுடைய இசையை புதிய இசையமைப்பாளர்கள் தற்போதைக்கு சூழலுக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்தினால் அதுக்கு கட்டணம் நாங்கள் கேட்பேன், அதுக்கு ரைட்ஸ் காப்பி ரைட்ஸ் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பல்வேறு தரப்பு மக்கள் பார்த்திங்கன்னா ஊடகங்களில் அவர் தவறான சித்தரிப்பு ஏற்படுத்தி பேசினாங்க. அவர் பணத்துக்கு ஆசை வச்சவர் அப்படி இப்படி நிறைய சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஒரு விஷயம் நல்லா வச்சுக்கோங்க, அவர் அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணல. யார் என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றிலாம் அவர் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. இயல்பாகவே பார்த்தோன்னா அவர் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர்களுக்கு நிறைய படங்களுக்கு சம்பளம் வாங்காமே இசையமைச்சு கொடுத்தாரு அப்படின்றதும் ஒரு பக்கம் சொல்லிட்டு அதே ஊடகங்கள் சொன்னது தான்.
இன்றைக்கி வந்து இவர் சொல்கிறது வந்து இன்றைக்கி வந்து இவர் பணம் இவ்வளோ கொடுங்க அப்படின்னு அவர் சொன்னதாகவும் அது வந்து வெளியிடுறதும் இதே ஊடகம்னா வெளியிடுறாங்க. அவர் சொன்னாரா, என்ன சொன்னார் அப்படின்றது நமக்கு யாருக்குமே கரெக்டான முறையில் அவர் வெளியிடல. ஸோ இந்த ஊடகங்கள் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு ஊடகமும் அவங்களுக்கு தகுந்தா போல் அந்த செய்தியை வந்து பரப்புகிறாங்க. பட் ஆனால் அவருடைய வாயிலேருந்து எந்த ஒரு விஷயமும் சொல்லலை. நான் வந்து இவ்வளோ எனக்கு கோடி வந்து இப்போ கொடுங்க, இத்தனை கோடி பண்ணுங்க அப்படிலாம் சொல்லலை. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து என் மியூசிக்கை பயன்படுத்தும் போது என்கிட்ட ஒரு அனுமதி கூட வாங்காமல் பயன்படுத்துகிறீங்களே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மற்றபடி அவர் வந்து இவ்வளோ கோடி கொடுங்க, அவ்வளோ கோடி கொடுங்கன்னு யாரும் வந்து அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவிச்சு தான் எனக்கு தெரிஞ்சு தெரியல. அப்போது ஒரு விஷயத்த வந்து நல்லா பார்க்கணுங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களை பற்றி தவறான விஷயங்கள்லாம் இப்படி வந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் வந்து மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் நான் பார்க்கணுன்னு எனக்கு அவசியம் இல்லைங்க. என்னுடைய ஒர்க்கை வந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த நேரத்தை நான் சரியாக பயன்படுத்தும் போது அடுத்து ஒரு சிம்போனி நான் வந்து ரெடி பண்ணி நான் போய் ஃபாரினில் போய் அதற்கு உண்டான வேலையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். அது கம்ப்ளீட்டும் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். இப்போது இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து நீங்கள் சரி இது பண்ணாதீங்க. போர்டு பொறுத்த வரைக்கும் வேகன்சி வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது காலங்காலமாக நடந்துகிட்டு ஒன்று தான். ஆனாலும் நமக்கு வந்து சமீபத்தில் இந்த நியூஸை பார்த்தோன்னே ஒரு தாட்ஸ் வந்திருக்கும் தான், என்ன இவ்வளோ கம்மியாக கொடுத்துட்டாங்களே அப்படின்னு இருக்கும். அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான வேலை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. உங்கள் சேர் உங்களுக்கு தான், அதை யாரும் மாற்றி அமைக்க முடியாது. தொடர்ந்து வெற்றியை நோக்கி பயணிப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.